படத்துல தான் காமெடி பீஸ். ஆனா நிஜத்துல 500 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருக்காரு நடிகர் பிரம்மானந்தம். தமிழ்ல சில படங்கள்ல சில நிமிடங்களே தலையை காட்டிருந்தாலும் ரசிகர்கள் மனசுலையும் மீம் டெம்ப்ளேட்டுகளையும் நிரந்தர இடம் பிடிச்சவர் தான் நடிகர் பிரம்மானந்தம். ஆனா தெலுங்குல அவர் படத்துல நடிக்கிறாருன்னு சொன்னாலே மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய காமெடி சென்ஸ் இருக்கும். பொதுவாகவே சினிமாவில் ஹீரோக்கள் தான் அதிக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பிம்பம் இருக்கு. அவர்களுக்கு இணையா நகைச்சுவை நடிகர்களும் ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஆமாங்க, நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தத்தோட சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடியாம். ஆந்திர மாநிலம் சடனப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய குக்கிராமத்துல பிறந்தவர் தான் பிரம்மானந்தம். 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்தவர். இவருடைய தந்தை மரவேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நடிகர் பிரம்மானந்தத்துக்கு உடன் பிறந்தவங்க மொத்தம் 7 பேர். இவரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கல்லூரியில பணியாற்றும் போதே நாடக கலைஞராகவும் பணியாற்றி வந்திருக்காரு பிரம்மானந்தம். இவரு மெமிக்ரி செய்வதிலையும் கில்லாடியாம். இவரோட திறமைக்கு பரிசா கடந்த 1985ஆம் ஆண்டு டிடி தொலைக்காட்சியில பகபகலு அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் ஜந்தயாலா பிரம்மானந்தத்தை சினிமாவில் அறிமுகம் செய்கிறாரு. கடந்த 1987ஆம் ஆண்டு வெளிவந்த ஆஹானா பெல்லண்டா அப்படிங்கிற திரைப்படம் மூலமா டோலிவுட்ல காமெடியனா அறிமுகமாகிறாரு பிரம்மானந்தம். அந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கு. கடந்த 37 ஆண்டுகளா தெலுங்கு திரையுலகுல கோலோச்சி வரக்கூடிய பிரம்மானந்தம் 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. வாழும் நடிகர்கள்ல 1000 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரே நடிகர் அப்படிங்கிற கின்னஸ் சாதனையையும் பிரம்மானந்தம் படைச்சிருக்காரு. எதுக்கு அவன் காரி துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் திரையுலகிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கிற விதமா கடந்த 2009ஆம் ஆண்டு பிரம்மானந்தாவுக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் ஒருவராகவும் பிரம்மானந்தம் திகழ்ந்துகிட்டு வராரு. இவர் ஒரு படத்துக்கு 1 முதல் 2 கோடி வரை சம்பளம் வாங்கிக்கிட்டு வராராமா. இது தவிர விளம்பரங்கள்ல நடிக்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி வரதா சொல்லப்படுது. இவர்கிட்ட கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேல சொத்துக்கள் இருக்காமா. அது மட்டுமின்றி கோடி கணக்குல விவசாய நிலங்களை வாங்கி அதுல விவசாயமும் செஞ்சுக்கிட்டு வராராம். இது தவிர ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில பிரம்மானந்தாவுக்கு சொந்தமா சொகுசு பங்களாவும் இருக்கான். அது மட்டும் இல்லாம பென்ஸ், ஆடி போன்ற விலை உயர்ந்த சொகுசு கார்களையும் வாங்கியிருக்காரு பிரம்மானந்தம். என்னதான் பெரிய நடிகர் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பந்தாவே இல்லாம எல்லார் கூடயும் பிரம்மானந்தம் சகஜமா தான் பழகுவாரு அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கு திரையுலகினர்.